கண்ணியத்திற்குரிய தலைவர் ஒய்சாக்கியார் அவர்களே, நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய வாவு சையீத் அப்துல் ஹாஜியார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இந்த ஊரினுடைய பெருந்தகைகளே, அனைத்து சமய பெருமக்களே, அனைத்து ஜமாத்தினரே, அனைத்து கட்சியினரே, புறநகர் பகுதி வாழ் பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, காலையிலே நடைபெற்ற இந்த கடையடைப்பிற்கு முழுமையான ஆதரவை நீங்கள் வழங்கிய வர்த்தக பெருமகர்களே, வியாபாரிகளே, சிறு வியாபாரிகளே, மாணவர் தோழர்களே, வருங்கால சமுதாயத்தின் வாழ்விற்கும் வளத்திற்கும் பூரண பொறுப்பேற்று இந்த ஊரை காப்பதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பிமார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து தொழிலாளர்கள் என்று சொல்லிவிட்டேன், ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்கள். இங்கே இவ்வளவு நேரமும் நம்முடைய சர்வ கட்சிகளினுடைய தலைவர்கள், அனைத்து சமுதாயங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு மத்தியில் சில கோரிக்கைகளை எடுத்துச் சொன்னார்கள். முஸ்லிம் ஐக்கிய பேரவையை பொறுத்தவரையில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் முழு அழைப்பையும் நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்த நேரத்தில் பிரம்மாண்டமான முறையில் எத்தகைய வேறுபாடும் இல்லாமல் முழுமையான முறையில் இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்புகளை தந்திருக்கிறார்கள். அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒற்றுமை நீடித்து நிலைக்க வேண்டும். இதுதான் இந்த ஊர் மக்களுடைய விருப்பம். காரணம், இப்படி ஒரு அமைப்பு தேவை என்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இரவு பகலாக பாடுபட்டோம். நம்முடைய காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் இளைஞர் சமூக அமைப்பை சார்ந்த அருமை தம்பிமார்கள் உடைய எண்ணத்தில் உருவான அமைப்பு தான். அதற்கு வடிவங்களை தந்தவர்கள் இந்த பெரியவர்கள். இங்கே இல்லை என்று சொன்னாலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைபேசி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நகரத்தினுடைய மனிதநேயர் கண்ணியத்திற்குரிய LKS அக்பர் ஷா அவர்கள் 4 கூட்டங்கள் இந்த ஊரிலே உட்கார்ந்து கொண்டு அதற்காக வேண்டி அரும்பாடுபட்டு காயல்பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். இந்த ஒரு ஐக்கிய பேரவை யாருடைய சில நடவடிக்கைகளாலோ, சில எண்ணங்களாலோ, சில விருப்பங்களாலோ அல்லது சில விமர்சனங்களாலோ எத்தகைய களங்கத்திற்கும் உட்படுத்தப்பட்டு எந்த ஒரு காலத்திலும் இதற்கு பழி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாமெல்லாம் கண்ணும் கருத்துமாக. ஆகவே கடந்த காலங்களில் சில பல கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ இருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அனைவருமே மனம் பொறுத்து மீண்டும் இந்த ஐக்கிய பேரவையினுடைய தலைமையின் கீழ் இந்த ஊர் ஒன்றுபட்டு சந்தர்ப்பத்திலும் நினைவுபடுத்தி காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஐக்கிய பேரவைக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை தருகிறோம் என்று சொல்லி அருமையான தம்பிமார்கள், நல்ல படித்தவர்கள், விஷய ஞானம் உள்ளவர்கள் ஒரு அருமையான தீர்மானங்களை எல்லாம் போட்டு தந்தார்கள். அந்த கூட்டத்தை நாம் ஜலாலியாவிலே சில தினங்களுக்கு முன்னால் நடத்தினோம். அந்த கூட்டத்திலே தான் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கும் நாம் முடிவுகளை எடுத்தோம். அப்போது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த இளைஞர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவர்களிலிருந்து சில குழுக்களை அமைத்து இந்த ஊருடைய நலக்காரியங்களுக்கு, அறப்பணிகளுக்கு, அருமையான பணிகளுக்கு அந்த ஆற்றல் மிக்க இளைஞர்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவையும் நம்முடைய பெரியவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இப்பொழுது எல்லாரிடத்திலும் ஒரே ஒரு கேள்வி, இந்த ஐக்கிய பேரவையினுடைய நடவடிக்கை கொஞ்ச காலத்திற்கு முன்பே எடுத்திருந்தால் இந்த வீடுகள் கட்டப்படுவது தடுக்கப்பட்டிருக்குமே, காலம் கடந்த முயற்சியாக இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே என்கின்ற ஒரு கருத்தை சில பேர் கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காலை வரையிலும் அதிகாரிகள் சொன்னார்கள், நெடு நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போது போராட்டம் நடத்துகிறீர்களே என்ற கேள்வியை கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் மாண்புமிகு அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுப தங்கவேலன் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் ஒரு போராட்டத்தை வைத்திருக்கின்றீர்களாமே, இது நியாயம்தானா, என்னுடைய கவனத்துக்கு முன்பே வரவில்லையே என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே பதில், உங்களில் சந்தேகப்படக்கூடியவர்களுக்கும் ஒரே பதில், இன்றைக்கு திடீரென ஐக்கிய பேரவை எடுத்த முடிவு அல்ல இது. அதிகாரிகள் அத்தனை பேரும் பொய் சொல்கிறார்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் தவறு செய்கிறார்கள். திட்டமிட்டு இந்த பணியை அவர்கள் இரவு பகலாக யாருடைய அனுமதியும் இல்லாமல் இங்கே தொடங்கி இவ்வளவு பெரிய கேட்டை, இவ்வளவு பெரிய மோசடியை அவர்கள் இங்கே செய்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. 2 வருடங்களாக 2008 இந்த காயல் மாநகரத்தினுடைய ஐக்கிய பேரவை தன்னுடைய தொடர்ச்சியான முயற்சிகளால்
இந்த ஊரினுடைய நலனுக்காக வேண்டி சில காரியங்களை இந்த கடற்கரை விஷயத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சுனாமி 2004ஆம் ஆண்டு வந்தது. அந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி வருகின்ற பொழுது காயல்பட்டினத்துடைய கடற்கரையில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த சுனாமியின் பெயரால் காயல்பட்டினத்துடைய கடற்கரையை அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே சில பேர் ஈடுபாடுகளை கொள்ளுகிறார்கள் என்கின்ற செய்தி வந்த பொழுது நம்முடைய ஐக்கிய பேரவை நம்முடைய வருவாய்த்துறைக்கு முறைப்படி கடிதத்தை கொடுத்தது. அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. நகராட்சி மன்றத்திலே அதற்கான கடிதங்களை கொண்டார்கள், மனுக்களை போட்டார்கள். அதனுடைய விளைவாக காயல்பட்டினம் நகராட்சி மன்றத்தில் 29/12/2010 அதனைத் தொடர்ந்து 2009 2010 அந்த தீர்மானங்களை எல்லாம் இந்த ஊருக்காக வேண்டி இங்கே சுனாமி பாதிக்கப்படவில்லை, ஆகவே சுனாமியின் பெயரால் இங்கே வீடுகளை கட்ட தேவையில்லை என்று காயல்பட்டினத்துடைய நகராட்சி மன்றத்தில் 11/6/2008 அதே போன்று 30/9/2010 இது போன்ற கூட்டங்களை எல்லாம் நடத்தி அரசுக்கு மனுக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு 169 குடிசைகள் வீடுகள் வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த 4 ஏக்கர் 66 சென்ட் 4 ஏக்கர் 66 சென்ட் அது அநியாயமே. அநியாயமாக மோசடி செய்யப்பட்ட கிரயம், ஒரு கிரிமினல் பேர்வழி. இந்த ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு அயோக்கியன். அந்த அயோக்கியன் இந்த ஊரினுடைய நலனை பற்றி கவலைப்படாமல், அவனுடைய ஜமாத்தை பற்றி கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கே இது நிலத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறான். மோசடி கிரயம். மோசடி கிரயம் என்பதற்கு 3 விதமான புகார்கள் அங்கே யார் யாருக்கெல்லாம் அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டது. நான் நீண்ட நேரம் பேச முடியாது என்பதற்காக பெயர்களை குறிப்பிடாமல் இருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த மோசடி கிரயம் தொடர்பாக பேரை சொல்றதுக்காக எனக்கு ஒன்றும் நினைக்கம் கிடையாது. அந்த மோசடி கிரயத்தை செய்து கொடுத்தவர் சோமாதரவை சேர்ந்த ஜின்னா. என்ன அவர் செய்து கொடுத்தார். பிச்சையாவும் பிச்சையோட மக்களும் அதற்கு உடந்தையாக இருந்து அந்த காரியத்தை செய்தார்கள். தஸ்லேவிஸ் அந்தோணி பேரை சொல்றதுல நாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கள் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு எதிர்த்து பாகப்பிரிவினை எதிர்த்து லாபி என்று சொல்லக்கூடிய அதே கோமாளரை சேர்ந்த சகோதரர் திருச்செந்தூர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அது 45/2009 என்கின்ற பெயரால் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஐக்கிய பேரவை சேர்ந்தவர்கள் கலெக்டரை போய் சந்தித்தார்கள். கலெக்டரை சந்தித்து கலெக்டரிடத்திலே மனு கொடுத்தார்கள். அப்படி மனு கொடுக்கின்ற பொழுது கலெக்டர் அதற்குண்டான முயற்சி செய்யவில்லை. அவருடைய பதில் சரியில்லை. இதற்கு முன்னால் இருந்த பிரகாஷ் என்கின்ற கலெக்டர் உடனடியாக நம்முடைய ஐக்கிய பேரவை சேர்ந்தவர்கள் சும்மா இருக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே மாவட்ட கலெக்டரின் பெயரால், அதே போன்று சுனாமி தாசில்தாரின் பெயரால் ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கை 59/2010 இந்த வழக்கை அங்கே தாக்கல் செய்து இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை தெரிந்து, இதை அறிந்து, இதையெல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு அரசாங்கத்திற்கு தவறான தகவல்களை கொடுத்து இங்கே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்பலமாக இருந்தவர் யார் தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக இருந்து, என்னங்க ரஃபீக் வந்து பேசினாலும் நீங்க சலசலத்தை ஏற்படுத்தினீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக என்னுடைய பேச்சை பார்க்காதீர்கள். அங்கே நம்முடைய சுரேஷ் ராஜன் அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே நீக்கப்பட்ட ஜனார்த்தனம் என்கின்ற ஒரு சப் கலெக்டர் மறைமுகமாக இருந்து இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். என்ன நியாயம்? இந்த ஊருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாமா? இங்கே ஓடக்கரையை சார்ந்தவர் வந்திருக்கிறார், சேதுராவதி தெருவை சார்ந்தவர் வந்திருக்கிறார், இங்கே அருணாச்சலபுரத்தை சார்ந்த அருமை தமிழ் பேசினார், எல்லோரும் இங்கே வந்து பேசினார்கள். ஆனால் இந்த ஊருக்கு விரோதமான ஒரு காரியத்தை ஒரு அதிகாரி இங்கே செய்து கொடுத்திருக்கின்றார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு எண்ணற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு 169 குடிசை வீடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த பண்டிலிருந்து கட்டப்படுகிறது என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. சுனாமி இங்கே பாதிக்கப்படவில்லை. சுனாமி நிதி அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. சுனாமி நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட கடற்கரையில் தடை செய்யப்பட்ட ஒரு இடத்தில் 50 மீட்டருக்கு மேல உள்ள கட்டுறாங்க, அலையடிக்கக்கூடிய இடத்துல கட்டுறாங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஊர் என்று சொன்னால் சுனாமி வந்தால் அழிந்துவிடக்கூடிய இடத்தில் அரசாங்கத்துடைய வீடுகள் கட்ட முடியுமா? அது மாத்திரமல்ல,
குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக இந்த வீடுகளை கட்டுகிறார்கள்.